ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இப்போது மும்மொழி கொள்கை எதிர்ப்பு போராட்டம் வந்து நிறைய இடத்துல வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வந்து ஹிந்தியை வந்து திணிக்காதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர்களோட கான்செப்ட்டு. பட் ஆனால் ஹிந்தி தெரியாமல் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு வந்து இங்கே சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபுல்லாக படித்தது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் மீடியம் தான். சடனாக வந்து எனக்கு மேரேஜ் வந்து மாப்பிள்ளை அலைன்ஸ் பார்க்கும்போது புனேவில் வேலை பார்த்துட்டு இருந்தார். ஓகேங்களா? ஸோ கல்யாணம் ஆகி நான் வந்து சடனாக வந்து புனேக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டேன். புனேக்கு போனதுக்கு அப்புறமான எனது சூழ்நிலைகள் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு போர்டை வந்து படிக்க முடியல. நம்ம என்ன தான் வந்து ஒரு படித்த பொண்ணாக இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து ஹிந்தி லாங்குவேஜில் வந்து அவங்க அங்கே இருக்கிற போர்டு எல்லாமே இருந்துச்சு. ஒரு பஸ்ஸில் ஏறி போகணும் அப்படின்னா கூட அந்த லெட்டர்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. இங்கிலீஷில் சப்டைட்டில் போட்டு ஏதோ ஒரு பஸ்ஸோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல தான் இருக்குமோ ஒழிஞ்சு மேக்ஸிமம் வந்து நம்ம வந்து சவுத் ரீஜியனை வந்து, அதாவது கர்நாடகா, ஆந்திரா இதெல்லாம் நம்ம தாண்டிட்டோம்னாலே ஹிந்தியில் தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஹிந்தி தான் வந்து எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு தெரியும். ஆல் ஓவர் நான் எந்தளவு சொல்கிறது உண்மைங்கிறது நீங்கள் சவுத்தை தாண்டி நார்த்தில் போய் சர்வைவ் ஆனவங்க எல்லாருக்குமே வந்து புரியும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தியில் தான் இருக்கும். நம்ம படித்தோமா இல்லையா, ஒரு படிக்காத ஒரு ஜீரோவில் இருந்த ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருந்தது. ஹிந்தி வந்து பேசவும் தெரியாது. என் ஹஸ்பண்ட்க்கு வந்து அங்கேயே ஒரு 10 இயர்ஸ் அவர் ஏற்கனவே இருந்ததுனால ஹிந்தி நல்லா பேசுவார். நமக்கு அதிகம் வெளியில் போகிற வர்ற வேலை இல்லாட்டினாலும் ஒரு சடனாக ஒரு ஆத்திரம் அவசரம் அப்படின்னாலுமே நம்ம வந்து ஒரு காய்கறி கூட என்னால் வந்து போன புதுசு ஒரு 1 இயருக்கு வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹிந்தி வந்து தெரியாமல். சப்போஸ் நான் வேலைக்கு எதுவும் போயிருந்தா கூட ஒரு 6 மந்த்ஸ்லேயாவது கொஞ்சம் ஒரு பேசிக் கற்றுருப்பேன். பட் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா கூட நம்ம கீழே இறங்கி ஒரு கீழே வந்து காய்கறி மார்க்கெட் இருக்கும். நான் கையால் தான் வந்து காமிச்சு இந்த காய் வேணும் அந்த காய் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊமஜாடை சொல்லி தான் வந்து காய்கறி வாங்கியிருக்கேன். அவங்கள்ட்ட போய் காய்கறி வாங்குறவங்கள்ட்ட போயிட்டு இங்கிலீஷில் வந்து பேச முடியாது. நல்லா படித்தவங்க யாராக இருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு அரைகுறை இங்கிலீஷ் நாலேஜில் வந்து பேசி மேனேஜ் பண்ணாலும் பேசிக்காக ஹிந்தி தெரியாமல் ரொம்பவே அவஸ்தைப்பட்டேன். ஒரு பிடிச்சதை வந்து சொல்லி வாங்க முடியாது. எல்லார் முன்னாடியும் ஒரு ஆக்ஷனில் பேசும்போது எல்லோரும் நம்மளே பார்ப்பாங்க. கிண்டல் கேலிகளுக்கெல்லாம் ஆளான நிறைய சூழ்நிலைகள்லாம் உண்டு. பஸ்ஸை பேரை படிக்க முடியாது. ஸ்கூலில் போய் ஒரு செக்யூரிட்டிகிட்ட போயிட்டு ஸ்கூல் உள்ளார என்ட்ரி ஆகிட்டோம்னா பேசிக்கலாம், இங்கிலீஷ் பேசிக்கலாம். பட் எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து வேலையில் இருப்பாங்க, நான் ஒரு லஞ்ச் கொண்டு போயிருப்பேன். சப்போஸ் டீச்சர் என்னை வர சொல்லியிருப்பாங்க. ஆனால் வந்து செக்யூரிட்டி வந்து நிறுத்தி கேட்பார், எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு பேசிக்காக ஒரு கான்வர்சேஷன் கூட ஹிந்தியில் வந்து பண்ண முடியாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டேன். ஸோ இங்கே வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஓகே, ஹிந்தியை வந்து திணிக்க வேணாம் தான். ஆனால் இந்த மும்மொழி கொள்கை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில் எப்படி ஒரு சப்ஜெக்டை வந்து எடுத்து படிக்கிறாங்க, அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் ஹிந்தியை கொண்டு வருவாங்க. அவ்வளோதான். யாரெல்லாம் வந்து ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்களோ நல்லா காதில் வாங்கிக்கோங்க. எல்லா அரசியல்வாதிகளோ இல்லை இப்போது சில ஆக்டர் எல்லாருமே சொல்கிறாங்களே, யாரெல்லாம் ஹிந்தியை வந்து எதிர்க்கிறாங்களோ எல்லாரோட பசங்களும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் படிக்கிறாங்க. அவங்க பசங்களாக மட்டும் ஹிந்தியில் படிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கிறாங்க, இங்கிலீஷ் படிக்கிறாங்க, ஃப்ரெஞ்சு படிக்கிறாங்க. ஓகேங்களா? பட் ஆனால் இது ஒரு பாலிட்டிக்ஸ்க்காக ஹிந்தியை வந்து வேணாம், திணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஹிந்தியை வந்து அவங்க ஒரு சப்ஜெக்டாக தான் எடுத்து, நம்ம இங்கிலீஷ் வெளிநாட்டு மொழி வந்து இங்கிலீஷே வந்து அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம படிக்கிறோம். அதை படிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போய் நம்ம வந்து வாழ முடியுது. இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து ஒரு ஃபாரின்க்கு அமெரிக்காவுக்கோ இல்லை ஒரு துபாய்க்கோ இல்லை ஒரு ஆஸ்திரேலியாவுக்கோ இல்லை லண்டனுக்கோ போகிறாங்க அப்படின்னா நம்ம பசங்க இங்கிலீஷில் படிச்சிருக்காங்கன்னா சர்வைவ் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? அதே சமயம் நம்ம சவுத் ஜோனை தாண்டி ஒரு வடக்கில் வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சிருக்கு. நம்ம பசங்க ஒரு நல்லா படிக்கிற பசங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை கிடச்சி ஒரு இந்தியா லெவலில் வந்து ஒரு பெரிய லெவலாக வராங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து ஹிந்தி தெரியாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு நிறைய கேலிகளுக்கும் கிண்டல்களுக்கும் ஆளாகி தான் வந்து ஹிந்தி கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வருவாங்க.
ஸோ நம்ம வெளிநாட்டு மொழியான ஆங்கிலத்தையே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஒரு சப்ஜெக்டாக படிக்கும்போது நம்ம இந்திய லாங்குவேஜான ஒரு ஹிந்தியும் எடுத்து நம்ம படிக்கிறது வந்து தப்பு இல்லைங்கிறது என்னோட வந்து ஒப்பீனியன். ஏன்னா நான் ஹிந்தி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். நம்ம பிள்ளைங்க ஃப்யூச்சரில் யார் யார் எங்கெங்கே போவாங்கங்கிறது தெரியாது. அவங்களுக்கு அந்த ஹிந்தி தெரியல அப்படிங்கிறது ஒரு விஷயம் வந்து தடையாக இருக்கக்கூடாது. உங்களால் சொல்ல முடியுமா தமிழ்நாட்டுக்குள்ளார தான் நம்ம பிள்ளைங்க இருப்பாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? 100%. சரிங்களா? அதே மாதிரி ஹிந்தி எதிர்க்கிற எல்லா விஐபிஸோட பசங்களுமே வந்து நான் திருப்பி சொல்கிறேன், எல்லாருமே மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படிக்க வச்சு ஹிந்தி, ஃப்ரெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லாங்குவேஜும் சொல்லி கொடுத்துட்றாங்க. அவங்கள ஒரு எம்பி ஆக்கி அவங்க நாடாளுமன்றத்தில் போயிட்டு ஹிந்தியில் சூப்பராக வந்து பேசுவாங்க. அந்தளவு வந்து தங்களோட பசங்களை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஏழை மக்களாக தான் இருக்கணும் அப்படி அது ஒரு இருக்கணுமா? இல்லை இது ஏன் கற்றுக்கூடாது? இதை கற்றுக்கிட்டா ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுதுகிறோமா? கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இப்போ நிறைய பாருங்கள், நம்ம சவுத்தன் ரயில்வேலையும் சரி, இப்போ என்எல்சிலையுமே சரி, நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைஸ்லாம் பாருங்கள், வடக்கன்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஸோ அந்த ஹிந்தி லாங்குவேஜ் இருக்கிறதுனால தான் அந்த ஃப்ளூயன்ஸை வச்சு வந்துடுறாங்க. ஸோ நம்மளும் அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னா எந்த லாங்குவேஜும் சரி, நாட் ஓன்லி ஹிந்தி. சரிங்களா? உங்கள் பசங்களுக்கு வந்து ஒரு கன்னடம் கற்றுக் கொடுக்குறீங்களா? நல்ல விஷயம். தெலுங்கு கற்றுக் கொடுக்குறீங்களா? நல்ல விஷயம். எல்லா மொழியும் கற்றுக்கலாம். எதெல்லாம் வாய்ப்பு இருக்கோ யாரும் வந்து திணிக்க முடியாது. அவங்கவுங்களுக்கு தாய்மொழி கண்டிப்பாக வந்து தாய்மொழி தான். அதில் வந்து எந்த மாறுதலும் கிடையாது. சரிங்களா? நம்ம இவ்வளோ சொல்கிறோம், நம்ம தாய்மொழியே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளூயன்ஸாக பேசுகிறோம் சொல்லுங்கள். ஒரு ஆங்கிலம் கலக்காத வார்த்தைகள் வந்து எத்தனை பேர் வீட்டில் வந்து சோப்பு வந்து சவுக்காரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. சரிங்களா? அப்போ டிவியை வந்து எத்தனை பேர் தொலைக்காட்சியை போடு அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம தமிழுக்கு வந்து எந்தளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தெரியல. ஸோ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதா இருந்தால் ஃபஸ்ட்டு நாம் பேசுகிற தமிழை வந்து ஆங்கிலம் கலக்காத தமிழை வந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் பேசுகிறதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். அதே மாதிரி வெளிநாட்டு மொழியான ஆங்கிலத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், அவங்க வெளிநாட்டுக்கு போனால் வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம பிள்ளைங்க ஒரு சின்ன விஷயமா ஒரு நல்ல ஹையர் அஃபீஷியல்ஸாக வராங்க. ஒரு டெல்லிக்கே போகணும், ஒரு நார்த் சைடு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் கற்றுக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். ஸோ எந்த மொழியும் கற்றுக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து தடை போடாதீங்க. அரசியல்வாதிகளோட பிள்ளைங்க எல்லாமே வந்து திருப்பி சொல்கிறேன், அவங்களோட பசங்க ஹிந்தி, ஃப்ரெஞ்சுன்னு எல்லா லாங்குவேஜும் அவங்க கற்றுட்டு தான் இருக்காங்க. பாலிட்டிக்ஸ் பண்ணி நம்ம பசங்களுக்கு தான் வந்து இந்த லாங்குவேஜஸ்லாம் தடைப்படுதுன்னு நான் நினைக்கிறேன். இது வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த கருத்தை வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ எந்த ஒரு லாங்குவேஜஸையும் நாட் ஓன்லி ஹிந்தி, ஓகேங்களா? யாரும் வந்து திணிக்கல. நம்ம தாய்மொழிக்கான இம்பார்ட்டன்ஸ் என்றைக்குமே வந்து குறைய போகிறதில்ல. அடிஷ்னலாக ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்னா அது நல்லது தான். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க தமிழையே சுத்தமாக இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஒரு சப்ஜெக்ட், இப்போ எப்படி இங்கிலீஷில் வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம், அதே மாதிரி ஹிந்தி ஒரு சப்ஜெக்டாக வரும், அவ்வளோதான். எப்படி மெட்ரிகுலேஷன் சிபிஎஸ்சியில் என்ன பண்ணுறாங்க அதே தான், உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் வரும், அவ்வளோதான். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏதாவது தவறுதலாக பேசினா வந்து என்னை மன்னிச்சிடுங்க. நன்றி. என்னோடய வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.